ஏன்னா நான் 50 ஆண்டுகளுக்கு மேல் அரசியல் இருக்கேன். என் மாணவ பருவத்திலிருந்து 50 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள் அத்தனை பேர் எப்படி இருந்தார்கள் என்பதை நான் நேரில் பார்த்தவன். இன்றைக்கு 55 ஆண்டுகளில் நீங்கள் எப்படி உயர்ந்து வளர்ந்து அம்பானிகளாய் அதானிகளாய் நீங்கள் மாறி இருக்கிறீர்கள் என்பதையும் நான் பார்க்கிறேன். இந்த சொத்துக்கள் உங்களுக்கு எப்படி வந்து சேர்ந்தது? நீங்கள் யோசிங்க. தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் குடித்து குடித்து குடல் வெந்து செத்து சீரழிவதற்கு நீ சாராயத்தை எடுத்து கொடுத்து அதன் மூலம் கொள்ளையடிக்கக்கூடிய மனோநிலை இருந்தால் நீ என்ன அரசியல்வாதி? நீ எந்த வகையில் பொது நலத்திற்காக வாழ்வை நடத்துவதற்கு அரசியலுக்குள்ளே வந்தவன்? பாஜகவுக்கு இப்பொழுதும் இவர் அதே பாட்டை பாடுகிறார்கள். பாஜகவுக்கு இடமே கிடையாது, வாய்ப்பே கிடையாது, அது வளர்வதற்கு வழியே கிடையாது. நான் கேட்குறேன், பாஜகவுக்கு வாய்ப்பே இல்லைன்னா 48,80,000 பேர் எதுக்கு எப்படி பாஜகவுக்கு மட்டும் ஓட்டு போட்டிருக்காங்க? பாமகவை தவிர இதில் வலிமையான கட்சி என்பது இந்த கூட்டணியில் ஒன்று கூட கிடையாது. பாமகவும் வடக்கே உள்ள கட்சி தான். ஆனால் இந்த வலிமை மிக குறைந்து 2 திமுக அதிமுக ஒன்றும் இல்லாமல் 48,80,000 வாக்குகளை பெற்றிருக்கிறது என்றால் பிஜேபியின் சாதனை தான் பெருசு. எனக்கு திமுக என்கிற கட்சியின் மீது பகைமையே கிடையாது. புரிகிறதா? எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியின் மீதும் பகைமை இல்லை. அதனுடைய கருத்தியல் மீதும் எனக்கு மிகப்பெரிய பகைமை கிடையாது. ஆனால் அந்த திமுகவை பிடித்து ஆளுகிற மனிதர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருக்கிறார்? இவர்களை எல்லாரையும் ஏன்னா நான் 50 ஆண்டுகளுக்கு மேல் அரசியல் இருக்கேன். என் மாணவ பருவத்திலிருந்து 50 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள் அத்தனை பேர் எப்படி இருந்தார்கள் என்பதை நான் நேரில் பார்த்தவன். இன்றைக்கு 55 ஆண்டுகளில் நீங்கள் எப்படி உயர்ந்து வளர்ந்து அம்பானிகளாய் அதானிகளாய் நீங்கள் மாறி இருக்கிறீர்கள் என்பதையும் நான் பார்க்கிறேன். இந்த சொத்துக்கள் உங்களுக்கு எப்படி வந்து சேர்ந்தது? எனக்குள்ள கோபம். இப்போ ஒரு டிஆர் பாலுவோ ஜெகத் ரட்சனை எடுத்துங்க. நீங்கள் கோடி கோடியாக நீங்கள் பதவிகளை பயன்படுத்தி கொள்ளையடிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், சாராய ஆலையை நடத்துகிறீர்களே. இன்றைக்கும் வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக டாஸ்மாக்கு அனுப்பப்படுகின்ற அந்த பாட்டில்களில் 40 விழுக்காடு இந்த 2 பேருடைய ஆலையிலிருந்து தான் போகிறது. இந்த 2 பேர் ஆலையும் தான் 40 விழுக்காடு பாட்டில்கள் போகின்றன என்று சொல்கிறார்கள். அப்படி அது உண்மையாக இருந்தால் நீங்கள் யோசிங்க. தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் குடித்து குடித்து குடல் வெந்து செத்து சீரழிவதற்கு நீ சாராயத்தை எடுத்து கொடுத்து அதன் மூலம் கொள்ளையடிக்கக்கூடிய மனோநிலை இருந்தால் நீ என்ன அரசியல்வாதி? நீ எந்த வகையில் பொது நலத்திற்காக வாழ்வை நடத்துவதற்கு அரசியலுக்குள்ளே வந்தவன்? அரசியல் எதற்காக? மக்கள் நலனுக்காகத்தானே. மக்கள் நலனை முன்னிறுத்தித்தானே ஒரு அரசியல்வாதி எந்த செயலையும் செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு பக்கம் சாராய ஆலையை வைத்திருப்பீர்கள், மதுபானங்களை தயாரிப்பீர்கள், அந்த மதுபானத்தை சப்ளை செய்வீர்கள், அதன் மூலம் கோடி கோடியாக கொள்ளையடிப்பீர்கள், அதை குடித்து விட்டு மக்கள் சாகட்டும் என்று கவலையே இல்லாமல் இருப்பீர்கள். உங்களுக்கும் இந்த நல்லரசியலுக்கும் என்ன ஒற்றுமை இருக்கிறது? இதுதான் என் கோபம். மற்றபடி எனக்கு திமுகவின் மீதான தனிப்பட்ட கோபம் ஒன்றுமே கிடையாது. நியாயம் பேசுவது என்பதே கிடையாது. இப்பொழுது கனிமொழி அங்கே உட்கார்ந்து கொண்டு தூத்துக்குடியில் வெற்றி பெற்று விட்டார். தூத்துக்குடியில் அவர் வெற்றி பெற்று விட்டார் என்பதற்காகவே என்ன ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆளுகிற இந்திரா காந்தி ஆகிவிட்டாரா என்ன? இருக்கக்கூடிய நிலையில் டெபாசிட்டை இழப்பது என்பது திமுகவே டெபாசிட் இழந்திருக்கிறது. தினகரன் நின்ன இடத்துலையே திமுக டெபாசிட் இழக்கியா? டெபாசிட் இழப்பது என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போது உள்ள சூழலில் எதிர்க்கட்சிகள் முழுவதும் 4 பக்கமாக சிதறி கிடக்கிற நிலையில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீர்கள், சரி. ஆனால் என்ன சொல்கிறாங்க அந்த அம்மையார்? அண்ணாமலை வந்து உடனே ராஜினாமா செய்யணும். 40 இடங்களிலும் தோற்றுவிட்டதனால் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை ராஜினாமா செய்ய வேண்டும். நான் அண்ணாமலை இடத்தில் இருந்தால் அதுக்கு மிகச்சரியாக பதில் சொல்வேன். அண்ணாமலை இல்லை நான் ராஜினாமா நீங்கள் வர வேண்டுவதாக, நீங்கள் இங்கே வரீங்கன்னா நான் இடம் கொடுக்குறேன்ற மாதிரி அதை சாதாரணமாக கடந்து போகிறார். நான் சொல்கிறேன், 40 இடங்களிலும் தோற்றதனால் ராஜினாமா செய்யணும்னா நீங்கள் 2014 நான் தான் முன்னின்று உருவாக்கின அந்த கூட்டணியை, புரிகிறதா? பாரதிய ஜனதா கட்சி, மதிமுக, பாமக, தேமுதிகவை நான் உருவாக்கி அதை பொன் ராதாகிருஷ்ணன் கையில் கொடுத்தேன். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து அவர்களிடம் பேசி அவர்களை எனக்கு ஒன்றும் மோடி வர வேண்டும் என்பதற்காக இல்லை, திமுகவிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது தான் நான் உருவாக்கி கொடுத்தேன். அப்போ நீங்கள் 2014 37 இடங்களில் ஜெயலலிதா வெற்றி பெற்றார்.
2014 கலைஞர் உயிரோடு இருக்கிறார், ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறார், 2 ஆளுமைகள் இருக்கிறார்கள். இந்த 2 ஆளுமைகள் இருக்கிற போதே நீங்கள் பாஜக மூலமாக உருவாக்கப்பட்ட கூட்டணி 19.5 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. இன்றைக்கு கூட அந்த விழுக்காடு வாக்குகளை பெறலை. 19.5 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. 75 லட்சம் பேர் அதற்கு வாக்களித்தான். நீங்கள் 3 பேர் புதுச்சேரி உட்பட வெற்றி பெற்றார்கள் அந்த கூட்டணி சார்பாக. ஒருவர் அன்புமணி தருமபுரியிலேருந்து போன எம்பி ஆனார், ஒருவர் பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியிலிருந்து போய் அமைச்சர் ஆனார். நான் கேட்குறேன், 37 ஜெயலலிதா வெற்றி பெற்றார், மற்ற 3 இடங்கள் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது. ஒரு இடத்தில் கூட திமுக வெற்றி பெறவில்லை. கருணாநிதி ராஜினாமா செய்துவிட்டு போனாரா? கழகத்தின் தலைவராக இருந்து கருணாநிதி ராஜினாமா செய்தார். அவருடைய தந்தை என்ன செய்தார் என்று மகள் சொல்லட்டும். கண்ணாடி வீட்டில் உட்கார்ந்து கொண்டு எதற்காக கல்லெறிகிறீர்கள்? உங்கள் வரலாற்றை திரும்பி பாருங்கள். சரி, பாஜகவுக்கு இப்பொழுதும் இவர்கள் அதே பாட்டை பாடுகிறார்கள். பாஜகவுக்கு இடமே கிடையாது, வாய்ப்பே கிடையாது, அது வளர்வதற்கு வழியே கிடையாது. நான் கேட்குறேன், பாஜகவுக்கு வாய்ப்பே இல்லைன்னா 48,80,000 பேர் எதுக்கு எப்படி பாஜகவுக்கு மட்டும் ஓட்டு போட்டிருக்கான்? 48,80,000 பேர் வாக்களிச்சிருக்கான். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இது 48,80,000 பேர் வாக்களிச்சிருக்கான். நீங்கள் காங்கிரஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக 48,80,000 வாக்குகளை பெற்றிருக்கு. காங்கிரஸ் இந்த கூட்டணியில் வெற்றி பெற்று 46 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறது. அப்படின்னா பாருங்கள், பாஜகவுக்கு பக்கத்திலேயே காங்கிரஸ் இருக்குதுன்னு சொன்னால் இல்லைன்னு நான் சொல்கிறேன். காரணம், நீங்கள் காங்கிரஸ் 46 லட்சம் வாக்குகளை பெற்றது எங்கே? இந்த 46 லட்சத்தில் 30 லட்சம் வாக்குகள் திமுக வாக்குகளாக இருக்கும், திமுக கூட்டணியின் வாக்குகளாக இருக்கும். வலிமை வாய்ந்த திமுகவின் பக்கத்தில் இருக்கிற கட்சிகளோடு சேர்ந்து நீங்கள் பெறுகிறீர்கள். ஆனால் இந்த பாஜக 48,80,000 வாக்குகளை பெறுகிறது. இல்லையா? என்ன? அதை தான் நான் கேட்குறேன். நான் கேட்கறது புரிஞ்சுங்க. இருப்பதில் 2 தான் வலிமையான கட்சி தமிழ்நாட்டில். ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. இது அதிமுக கூட்டணியில் இருக்கா? இது இல்லை. பாமகவை தவிர இதில் வலிமையான கட்சி என்பது இந்த கூட்டணியில் ஒன்று கூட கிடையாது. பாமகவும் வடக்கே உள்ள கட்சி தான். ஆனால் இந்த வலிமை மிக குறைந்து 2 திமுக அதிமுக ஒன்றும் இல்லாமல் 48,80,000 வாக்குகளை பெற்றிருக்கிறது என்றால் பிஜேபியின் சாதனை தான் பெருசு. இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் போய் நிற்கிறார் அண்ணாமலை. அவர் திமுகவும் அவரை ஆதரிக்கவில்லை, அண்ணா திமுகவும் ஆதரிக்கவில்லை. அந்த இடத்தில் 4,50,000 வாக்குகளை அவரால் பெற முடிகிறது என்றால் பிஜேபிக்கு தான் ஓட்ட போட்டான். அங்கே இந்த பிஜேபி கூட்டணியில் இருந்த பாமகவிலிருந்து மற்ற எந்த கட்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த கட்சிகள் அனைத்துக்குமே கோவையில் அந்த தொகுதியில் பெரிய வாக்கு வங்கி கிடையாது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் உண்மைகளை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், பொய்யாகவே நடிக்கக்கூடாது. அதனால் பாஜக என்பது வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த காம்ப்ளான் பாய் நான் நாளுக்கு நாள் வளர்கிறேன் என்பது போல் அது உங்களை மீறியும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது.